விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழப்பு 10ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், விவரங்கள். நந்தா, விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி கிராமத்தில் உள்ள வனஜா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் இதுவரை பலி எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்துள்ளது. அது அண்மை தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 10 பேரது உடல்களை மீட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே பலி எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக அந்த மீட்பு பணி நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தில் மேலும் சிலரது உடல்கள் இருக்க வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. எனவே இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதாகவே கூறப்படுகிறது. நந்தா, விபத்துக்கான காரணம் என்ன என்பது முதற்கட்ட விசாரணையில் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? கட்டிட இடிபாடுகளில் மேலும் தொழிலாளர்கள் சிக்கியிருக்க வாய்ப்பு அஞ்சப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கணேஷ்குமார், அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக இந்த வெடிவிபத்து என்பது பட்டாசு தொழிலாளர்கள் வழக்கமாக பணி செய்து கொண்டிருந்த போது இந்த ரசாயன மூலப்பொருட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் என்பது இங்கு அதிகரித்தே காணப்படுகிறது. எனவே அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த ரசாயன மூலப்பொருட்களை கையாள வேண்டும். அந்த ரசாயன மூலப்பொருட்களை கையாள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பம் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 4 அறைகள் என்பது முற்றிலுமாக தரைமட்டமாக இருக்கிறது. எனவே அந்த அறைகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள் என்பது உள்ளே வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெடி விபத்து ஏற்பட்டவுடன் அவர்கள் வெளியே வர முடியாத நிலையில் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அடுத்தடுத்து அந்த கட்டட இடிபாடுகளுக்கும் சரி அந்த பணி செய்து கொண்டிருந்த அறைகளிலும் உள்ளே சிக்கியிருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் வெளியே வர முடியாத நிலையில்தான் இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. நந்தா, விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த பட்டாசு ஆலையில் விதிமீறல்கள் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா? இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை, இன்றும் பணி நடந்திருக்கிறது. வழக்கமாக பட்டாசு ஆலைகள் ஞாயிற்றுக்கிழமை இயங்குமா? எப்படி கணேஷ்குமார்? வழக்கமாக பெரும்பாலான பட்டாசு ஆலைகள் என்பது செயல்படுவது கிடையாது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதால் பெரும்பாலான பட்டாசு ஆலைகள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்படும். ஒரு சில பட்டாசு ஆலைகளில் பணிச்சுமை அதிகமாக, ஆர்டர்கள் அதிகமாக கிடைத்தால் அனுமதி பெற்றுதான் இயங்க வேண்டும். ஆனால் இந்த பட்டாசு ஆலையை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை பணி செய்வதற்கான எந்தவித அனுமதியும் வாங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த பட்டாசு ஆலையை பொறுத்தவரை கோவிந்தநல்லூரை சேர்ந்த கோவிந்தநல்லூருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது பட்டாசு ஆலை என்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பட்டாசு ஆலையை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 4 பேர் மட்டுமே பணி செய்யக்கூடிய அறைகளில் 5க்கும் மேற்பட்டோர் பணி செய்திருக்கலாம். ஏனென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அறையிலிருந்து 5க்கும் மேற்பட்ட உயிரிழந்தவர்களின் உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே விதிமுறை என்பது முற்றிலுமாக மீறப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த ஆலையை பொறுத்தவரை கோவிந்தநல்லூருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துமாணிக்கம் என்பவரது பட்டாசு ஆலை என்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலை உரிமம் பெற்று முறையாக இயங்குகிறதா என்பது குறித்தும் மாவட்ட வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நந்தா, நன்றி கணேஷ்குமார், விவரங்கள்.